மடித்து வச்சு நீர் வச்சுருந்தோம். இந்த அளவுக்கு வைக்கலான்னு சொல்கிறாங்க. அப்படி என்னோட புங்கா போஸ்ட் பண்ணுறதானே இப்படி சொல்கிறாங்க. டாக்டர் கஷ்டப்பட்டு எடுத்து முடிச்சுட்டாங்க. ஓகே, சித்துப்பாத்தி புதகுழி வழக்கு இன்று காலை கற்றறிந்த நீதவான் ஆனந்தராஜா அவர்களினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. வழக்கு இலக்கம் BR 433 PC 2025. 2ஆம் கட்ட அகழ்வு பணி இன்று நடைபெற்றது. அதன் 15ஆம் நாள் இன்று முடிவுற்றிருக்கிறது. மொத்தமாக ஆரம்ப கட்டத்தில் 9 நாளும் இன்று 15 நாளும் சேர்த்து 24 நாட்கள் இந்த அகழ்வு பணி நடைபெற்றது. இந்த அகழ்வு பணியில் ராஜ் சோமதேவாவின் குழுவினரும் டாக்டர் பிரணவனுடன் சேர்ந்து பல சட்ட வைத்திய அதிகாரிகள், குறிப்பாக தென்னிலங்கையிலிருந்து வந்து பங்கு பெற்றிருந்தார்கள். இன்றும் 6 சட்ட வைத்தியர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். அத்தோடு இந்த அகழ்வு பணியில் யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள் 14 பேர் இந்த அகழ்வு பணியில் பங்கு பெற்றிருந்தார்கள். இன்று குறிப்பாக யாழ்ப்பாண வைத்திய பீடத்தின் மாணவர்களும் இந்த அகழ்வு பணியில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதைவிட சோகோ போலீசினர் என்று சொல்லப்படுகின்ற சீன் ஆஃப் கிரைம் ஆஃபீஸர்ஸ், குற்ற பிரதேசத்தை பரிசோதிக்கும் அதிகாரிகளும் யாழ்ப்பாண குற்ற தடுப்பு பிரிவு போலீசாரும் இந்த அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த அகழ்வு நடவடிக்கையில் 2 பிரிவுகளாக சைட் 1, சைட் 2 என்று சொல்லப்பட்ட பிரிவுகளாக இந்த அகழ்வு நடவடிக்கை நடைபெற்றது. உங்களுக்கு ஏலவே தெரிந்தது போன்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக, இந்த முறைப்பாட்டுக்காரர்கள் சார்பாக சொல்லப்பட்ட பிரதேசத்தில் அகழ்வு நடவடிக்கை நடைபெற்றது. அதில் 63 முழுமையான மனித மண்டை ஓட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவை முழுவதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அதே நேரம் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களினால் அடையாளப்படுத்தப்பட்ட சேட்டலைட் மூலம் அடையாளப்படுத்தப்பட்ட புதைகுழியிலிருந்து 2 முழுமையான மண்டை ஓட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக இந்த மனித புதைகுழியில் 65 மண்டை ஓட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு உரியவாறு சட்ட வைத்திய அதிகாரிகளாம் கையளிக்கப்படுகின்றன, நீதிமன்ற கட்டுக்காவலில் எடுத்து. அதோடு எடுக்கப்பட்ட பிற பொருட்களும் பாதுகாப்பாக நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்படுகின்றன. இந்த 2ஆம் கட்ட அகழ்வு பணி இன்றுடன் நிறைவு அடைகின்றது. இதுக்கு ஒரு தற்கால
இடைநிறுத்தம் வழங்கி மீண்டும் 21ஆம் தேதி இந்த அகழ்பணி தொடர இருக்கின்றன. அதே நேரம் சில பொருட்கள் சம்பந்தமான விடயங்கள் அதில் அவதானிக்கப்படுகின்றது. என்னென்ன விஷயம் என்று சொல்லி இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் இறுதி நாளான இன்று யாழ்ப்பாண நீதவான் ஏ ஆனந்தராஜா தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட போது சில விடயங்கள் வந்து இந்த அகழ்வு பணியின் முடிவடைகின்ற நேரத்தில் சில விடயதானங்களை செய்ய வேண்டும் என்ற கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த அடிப்படையில் வரும் 15ஆம் தேதிக்கு முதல் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களினால் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் பொழுது செய்யப்பட்ட செயற்பாட்டு அறிக்கை தொடர்பான விடயம் தொடர்பான ஒரு அறிக்கை ஒன்று வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கான ஒரு கட்டளை ஒன்று வழங்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் மனித என்பு எச்சம் 25 பாடசாலை பையுடனும் அதே நேரத்தில் வேறு பல சான்று பொருட்களோடையும் அகழ்ந்து எடுக்கப்பட்ட அந்த மனித எச்சம் தொடர்பான மனித எலும்பு ஆய்வு தொடர்பான அறிக்கையை சட்ட வைத்தியர் பிரணவன் செல்லையா அவர்களினால் வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும்படி நீதவானினால் கட்டளை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இதே வேளையில் அகழ்வு பணி பிரதேசம் 2இல் ஒரு பொலித்தீனில் கட்டி வைக்கப்பட்ட மாதிரி கொஞ்சம் எலும்பு குவியல்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டது. அந்த கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகளில் வந்து சிறிய மற்றது பெரிய எலும்பு பகுதிகள் வந்து காணப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர் சார்பாக மன்றில் தோன்ற எங்களால் நீதவானுக்கு அது தொடர்பான கருத்து கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு அது தொடர்பான மனித எலும்பு ஆய்வுகள் தொடர்பான அறிக்கை ஒன்று நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற விண்ணப்பம் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று கௌரவ நீதவான் அவர்கள் சட்ட வைத்தியர் பிரணவன் செல்லையா அவர்களுடைய தலைமையில் சட்ட வைத்திய அதிகாரிகள் ஒன்றிணைக்கப்பட்ட குழு ஒன்றை விசேடமாக உருவாக்கி அது தொடர்பான ஆக குறைந்த மனித உடலங்களுடைய எண்ணிக்கை தொடர்பான விடயத்தை அந்த எடுக்கப்பட்ட தொகுதி எலும்புகளிலிருந்து ஆராய்ந்து அது தொடர்பான அறிக்கையையும் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க சொல்லி என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த இரண்டாம் கட்ட அகழ்வு பணி மொத்தமாக 45 நாட்கள்னு சொல்லி என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அந்த தீர்மானத்துக்கு அமைவாக ஆரம்பத்தில் நீதி அமைச்சால நிதி தொடர்பான விடயம் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது அந்த நிதி கோரிக்கை முழுமையாக வந்து நீதி அமைச்சால கோரப்பட்ட நிதி முழுவதும் யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற கணக்காய்வு பகுதிக்கு கையளிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்குது. இன்றைய நாள் 15ஆம் தேதியோட நிறுத்தப்படுகின்ற பணி அடுத்த 21ஆம் தேதி ஆரம்பிக்கலாம் சொல்லி என்று உத்தேசிக்கப்பட்டிருக்குது. அது தொடர்பான விடயம் நிபுணர்களோட கலந்துரையாடப்பட்டு 15ஆம் தேதிக்கு முதல் நீதவானுக்கு அறிவிக்கப்படும். இந்த 9 நாள் இடைவெளி அல்லது ஓய்வு என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த 15 நாளுமே வந்து காலையில் 7:30 இரவு 9:30-10 மணி மட்டும் நிபுணர் குழுக்களும் அதே நேரத்தில் வேலை செய்கிற தொழிலாளர்களும் சரி நீதவானும் சரி முழுமையாக அகழ்வு பணியில் ஈடுபட்டிருந்தது. உடல் அளவிலையும் மனநலவிலையும் இந்த காலநிலையும் வந்து சரியான ஒரு சிரமத்துக்குள்ளான ஒரு பிரதேசமாக இருக்கிறதால உண்மையாக ஒரு ஓய்வு ஒன்று வேணுமென்றதால தான் இந்த இடைவெளி என்றது வந்து தீர்மானிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. இது வந்து அகழ்வு பணியை நிறுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கைன்னு சொல்லி என்று நினைக்கக்கூடாது. 45 நாளுக்குரிய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதால சிறிய சிறிய இடைவெளிகளோட 45 நாளுக்குரிய முழுமையான அகழ்வு பணி 2ஆம் கட்டத்துக்கு தொடரும் என்றது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கோம். முறையிட்டால் அல்லது நீதிமன்றத்தில் சொன்னால் அதுக்கான நடவடிக்கை நடைபெறும். அது நீதிமன்றத்தின் நீதிபதி கௌரவ நீதிபதி அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. முறைப்பாட்டாளருக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுதுன்னு சொல்லி அதற்கான உரிய வழிகாட்டல்கள் நீதிமன்றத்தால் சொல்லப்பட்டிருக்கு. போலீசாரிடம் போய் அதுக்கான அறிக்கைகளை சமர்ப்பிக்க சொல்லப்பட்டிருக்கு. முறைப்பாடு செய்யும் போது தான் அதுக்கான விசாரணை அதுக்கான தீர்வுகள் பெறப்படக்கூடியதாக இருக்கு. நன்றி.